Right. 12. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பொட் மார்க்ஸ்ல கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. ரைட், இது கொஞ்சம் சின்னதுலேருந்தே போவோம். இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ரைட், இதுக்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும்னா ரைட். முதல்ல என்ன செய்யணும்? ரைட், இதுல கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு. கூட்டப்படுது, கழிக்கப்படுது. ரைட், இதுக்கான ஆன்சர் என்ன பிள்ளை? ஏதாவது சொல்லணும். முதல் கூட்டல் 15. ஓகே. ரைட், அடுத்து இப்ப 12 சார். 12. 12 ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. அது பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு 12. வேற ஆன்சர் வேற கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப லேசானது தானே. ரைட், அதனால டக்குன்னு சொல்றவங்களுக்கு வேற ஆன்சர் இருந்தா மட்டும் சொல்லுங்க. 12. ஃபர்ஸ்ட் வீக் 12. வேற ஆன்சர் அதுதானே. நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க போல இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் புள்ளே ரைட்டா. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க 12 சொல்லியிருக்கீங்க. வேற ஆன்சர் புள்ளே வேற வேற ஆன்சர் யாராச்சும் இருக்கீங்களா? சொல்றது ஒருத்தர் இல்ல. 12 தான் ஆன்சரா? பார்ப்போம். 12 ஆன்சர். சரி, நம்ம பொஸ்மார்க் ரூல் படி ரைட் முதல் என்ன செய்வீங்கன்னு கேட்டா இதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கழித்தலை பிறகு செய்யுங்க. கழித்தல் அதாவது இங்க 10 வந்து கழிப்படுது. 10 வந்து என்ன செய்யுது? இந்த மாதிரி உங்களுக்கு கலந்து இருக்கக்குள்ள நல்லா பாருங்க. இப்ப 5க்கு முன்னாடி என்ன இருக்கு? கூட்டல். ரைட்டா, மைனஸ் இருந்தா நம்ம மைனஸ் கொடுப்பாங்க. ரைட், 5க்கு முன்னாடி கூட்டல் இருக்கு, 10க்கு முன்னாடி கழித்தல், 7க்கு முன்னாடி கூட்டல் இருக்கு. ரைட், முதல் கூட்டல் தான் செய்யணும். இந்த மாதிரி கணக்குக்கு முதல் கூட்டல் தான் செய்யணும். அதுக்கப்புறம் கழிக்கணும். கழித்தல்லாம் ஒண்ணா செய்யணும், கூட்டல்லாம் ஒண்ணா செய்யணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்றது செய்யணும். பாருங்க, 7 5 12. அதுல இருந்து 10 என்ன செய்யணும்? 10 கழிக்கணும். அது இதுக்கான ஆன்சர் 12 கிடையாது. இதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் எல்லாருக்கும் ஆன்சர் கீழே. ஆனா நார்மல் சின்ன கணக்கு ஒண்ணுதான். ரைட், அது தானே எல்லாரும் சார் தானே. ஓகே ரைட், ஒருத்தர் ஆன்சர் சரியான ஆன்சர் சொல்லல. ரைட், அடுத்து பாருங்க. ரைட், இதுக்கான ஆன்சர் என்ன? சிம்பிளான கேள்விதான். 6 ஒரு ஆன்சர். வேற ஆன்சர்? ஆறு இல்லாம வேற ஆன்சர் இருக்கா? 5.
6 ஆன்சர் 5 ஆன்சர் வேற ஒரு போட்டு பார்ப்போம். 0 6 சார் 6 யோக தனுஷ அந்த சொல்லுங்க 7 பேர் 6 சார் 1 1 சரி 1 சொல்லுங்க அது கால் பண்ணி ரைட் ஓகே பாப்போம். நான் சொன்ன மாதிரி தான் 7க்கு முன்னாடி சாகா இருக்கு. தகவல்லாம் தனியா போட்டுருக்கேன். இந்த இருக்கு சாகா ஒரு சாகா ரைட் பிளஸ் ரைட் அவரை போட்டுனா 7 15 ரைட். அதுக்கப்புறம் தயவல் உள்ளதெல்லாம் போட்டுருங்க. இந்த இருக்கு சய ரைட் தயவெல்லாம் கூட்டினா சயத்தா பிள்ளை நல்லா பார்த்துங்க. தயவெல்லாம் கூட்டுறது வந்து சய சய 4 சய 5. நீங்க ஒரு 4 ரூபா கடை வாங்குனீங்க, திருப்பி ஒரு 5 ரூபா கடை வாங்குவீங்க. அவ சய கூட போகுது சய 9 ரைட். அப்ப நீங்க அங்க சகவா மாத்தக்கூடாது. ஓகே ஆகவே 15ல 9 போடணும். ரைட் ஆகவே சரியான ஆன்சர் 6. ஓகே செய்யணும். ரைட் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் என்ன? ஆனா உங்களுக்கு கணக்கு இப்படி இல்ல, கொஞ்சம் வெறித்தனமா இருக்கும் உங்களுக்கு. சொல்லித்தரேன் நான். கொஞ்சம் பேசிக்கான விஷயம் தான் இது. நான் தெரிஞ்சிருக்கோன்ட்டு எதிர்பார்க்கிறேன். ரைட் சொல்லுங்க பிள்ளை. அதுக்கான ஆன்சர் என்ன? தெரியவில்லை நீ சொல்றது. கொஞ்சம் இடம் இங்க பாருங்க இங்க கழித்தல் கழித்தல்லாம் கூட்டுறோம். ஏன்னா சயவெல்லாம் கூட்டுனா சயத்தான் ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கு. ரைட் பாருங்க சய 7 சய 8 சய 15 ரைட். சய 15ஓட சய 10 கூட்டினா சய 25 ரைட். சய 25 சக 5 ரைட். இங்க நல்லா கவனிச்சுங்க முக்கியமான விஷயம். ரைட் இவன் கழித்தல் 25 கூட்டல் 25 இது வேற வேற அடையாளமா இருக்கு. ரைட் இப்ப ஒருத்தர் கடை 25 ரூபா கடை வாங்குறீங்க, கழித்தல்னா கடை நினைச்சுக்கணும் கடை வாங்குறீங்க. ரைட் 25 ரூபா கடை வாங்குறீங்க, 5 ரூபா என்ன செய்றீங்க திருப்பி கொடுக்குறீங்க. அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு? கடை 20 ரூபா இருக்கு. நல்லா பார்த்தாங்க. ஆக இங்க கழித்தல் கூட்டல் அப்படி அடையாளம் மாறி மாறி வந்தா சய சக அப்படி மாறி வந்தா ரைட் கழிக்கணும். அப்ப கழிங்க 25 ரூபா 5 போனா எவ்வளவு? 20 ரைட். 20 எதுல கூட இருக்கு? சயவுல கூட இருக்குனால இதுக்கான ஆன்சர் சய 20. நல்லா பார்த்துக்கணும். ரைட் வெள்ளங்கள்லாம் கேட்டுக்கணும் முக்கியமான பிள்ளை. இதுல சிக்கல்னா உங்களுக்கு சிக்கல் தான், கணக்கே சிக்கல் ஆயிடும். ரைட் இப்ப நமக்கு இந்த செக்டர்ல பார்த்தா எனக்கு ஒரு 2 கணக்கு 3 கணக்கு தான் வரும். இருந்தாலும் அதை நம்ம லேசா செய்யலாம். சரி வாங்க வேண்டிய கணக்கு. ரைட் இப்ப பாப்போம் இதுக்கு என்ன ஆன்சர். சய 6 சக 5 சய 4 சக 3 இதுக்கு என்ன ஆன்சர்? saya 2 sir. Saya 2 ரைட் சார் 2 சார். 2 சய 2 saya 2 சார். சய 2னா அழகா சய 2 சொல்லணும், 2னா 2 சொல்லணும். ரைட் அப்ப சய 2 ரைட். அப்ப saya 2 சார். சய 2 ரைட். பாருங்க தகவல்லாம் தகவல்லாம் கூட்டும் தகவல்லாம் கூட்டும் இந்த தகவல்லாம் கூட்டும் ரைட். இந்த 5 3 8 ரைட். சய 6 சய
வேற வேற அடையாளம் கழிக்கணும் 10ல இருந்து எடுத்துக்கோமா 2 சாயவகுப்புல இருக்குங்களா ரைட் இப்படி ரெக்கார்ட் பண்ணி காட்டினா நல்லோ ரைட் ஏன்னா சாயத்தானே ரைட் அப்ப இந்த சயசக விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வரும் ரைட் இதுல கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரைட் ரைட் இப்ப படிச்சு என்னது தகவல்லாம் தனியா போட்டோம் கூட்டல்லாம் தனியா அங்க தகவல்லாம் தனியா எடுத்து அதுக்கப்புறம் அடையாளத்தை பார்த்தா நம்ம என்ன செய்யணும் ஒரே அடையாளமா இருந்தா கூட்டணும் வேற வேற அடையாளமா இருந்தா என்ன செய்யணும் கழிக்கணும் ரைட் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரைட் அடுத்து பார்ப்போம் பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் என்ன 2 சார் 2 2 சார் 2 பார்ப்போம் 2 வேற ஆன்சர் 2 சார் 2 சார் 2 சார் 2 2 சார் 2 ரைட் அப்ப இதுல போல கொஞ்சம் நீங்க கவனிக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா ரைட் நல்லா பார்த்தோம்னா பொட் மார்க்ஸ் ஒண்ணு நீங்க கவனிக்கணும் ரைட் இது அதான் என்ன செய்யணும் எழுதி வச்சுக்கோங்க ரைட் பொட் மார்க் ரைட் இதை நீங்க என்ன செய்யணும் எழுதி வச்சுக்கணும் ரைட் பொட் மார்க் ரைட் பி அப்படின்னா பக்கெட் நல்லா பார்த்தோம் பி அப்படின்னா என்னது பக்கெட் இதுதானே ரைட் பக்கெட் ஓ அப்படின்னா ஓ பக்கெட்னா உங்களுக்கு தெரியும் தானே ரைட் பக்கெட் பக்கெட்ல உள்ளுக்குள்ள தான் முதல் செய்ய வேண்டியது ஓஃப் அப்படின்னா தமிழ்ல இன்னும் சொல்லுவோம் ரைட் இன் அப்படின்னா பெருக்கல் தான் என்ன பெருக்கல் ஆனா என்ன இந்த டிவிஷன் இருக்கா இல்லையா டிவிஷன் இன் இன்னும் இந்த டிவிஷனுக்கு முதல் செய்யணும் இன்னு விளங்குதா உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு கணக்குல சாதாரணமா இன்னுன்னு கொடுக்கறதுக்கு பெருக்க வேண்டிய விஷயத்த இன்னுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யணும் வகுத்தலுக்கு முன்னுக்கு டிவிஷன் ரைட் டிவிஷன் ரைட் வகுத்தலுக்கு முன்னுக்கு செஞ்சீங்கன்னா பெருக்கல அதுதான் இன் ரைட் ஓகே தானே இன் அதான் ரைட் அதுக்கப்புறம் பாருங்க மல்டிபிகேஷன் ரைட் பெருக்கல் ரைட் மல்டிபிகே அப்ப இங்க பாருங்க இது ரெண்டும் ஒரே விஷயம் தான் வகுத்தலுக்கு முன்னுக்கு செய்யறது தான் ஓ ரைட்டா வகுத்தலுக்கு அப்புறம் செய்யறது ஓகே நல்லா எழுதி வைங்க பிள்ளைகள் முக்கியமான ஒண்ணு இன்னைக்கு இதுல இருந்து தான் நீங்க கணக்கே செய்ய போறீங்க ரைட் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்திக்கமானாலும் ஸ்கூல்ல இந்த விஷயத்த சில பேர் படிச்சிருப்பீங்க ரைட் இப்ப நம்ம ஸ்கூல்ல நீங்க அறிமுகப்படுத்தி செய்யறதுக்கு முன்னுக்கு இருந்தீங்கன்னா அப்ப நம்ம எக்ஸாமா செய்ய முடியாது ஒலிம்பியாட் செய்ய முடியாது சிதம்பரம் நிறைய போட்டிகளுக்கு செய்ய முடியாம போயிடும் ரைட் அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ரைட் அடுத்து பாருங்க எடிஷன் ரைட் கூட்டல் ரைட் அடுத்து மைனஸ் ரைட் கழிச்சல் சரிதானே ரைட் அப்ப இவரை ஆர்டர் பண்ணி பாடம் எடுத்துக்கணும் ரைட் DODMAS பொட்மா இந்த பாருங்க பக்கெட் இன் வகுத்தல் பெருத்தல் கூட்டல் கழித்தல் ரைட் அப்ப கடைசியா இன்னைக்கு நீங்க குழந்தைய கூடாது இன்னைக்கு நான் முதல்ல சொன்னபடிதான் செய்யணும் அதனாலதான் முதல்ல இதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள சொல்லி கொடுத்தேன் நான் கூட்டல் கழித்தல் எப்படி இருக்குன்னு இவங்களை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை சொல்லித்தாங்க ரைட் ஓகே தானே இதுல ஏதாச்சும் தெளிவு இல்லாம இருக்கா ரைட் இப்ப சொல்லுங்க பாப்போம் இதுக்கான ஆன்சரை இப்ப யாரும் சொல்ல முடியும் இதுக்கான ஆன்சர் எப்படி ஒண்ணு தானே ரைட் பாருங்க நீங்க பெருக்கிட்டு பிரிச்சிருக்கீங்கன்னா
அப்படி செய்யவே கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு பொட்மாஸ் தெரியும்னால நீங்க என்ன செய்யணும், வகுத்தலை செஞ்சுட்டான் என்ன செய்யணும், பெருக்கலை செய்யணும். ஓகே பிளேஸ். இப்ப ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வகுத்தலை செஞ்சுட்டு பெருக்கலை செய்றீங்க. என்ன ஆன்சர்? 8 சார். 8. பாப்போம். 8. நேன்சி 8. என்ன வேற ஆன்சர்? 8 தான் ஆன்சர். என்ன ஓகே பாப்போம். இப்ப இப்படி வகுத்தலை இப்படி செய்ய, இப்ப 4 6 4 6 வகுக்கணும். 4 6 வகுத்தா உங்களுக்கு தெரியும். 4 பாருங்க, அதை இப்படி போடலாம் பாருங்க. 3 தர 4 6 வகுக்கணும். வகுத்தலை இப்படி போடலாம். 4 கீழே 6 போடலாம். இது லேசான ஐடியா உங்களுக்கு நான் சொல்லித்தர. வகுத்தல் அப்படி இருந்தா தலையில மாற்ற முடியும், வேலை முடியும். ஏன்னா வகுத்தல் தானே இருக்கு. வகுத்தலை வகுத்தல் எந்த ஒரு தாந்துக்கிலேயே 1 இருக்கு பிள்ளை. நல்லா பார்த்துக்கணும். எந்த ஒரு தாந்துக்கிலேயும் 1 இருக்கு. வகுத்தலை ரைட் பெருக்கலை மாத்தினா 1 மேல போயிடும், 6 கீழே வந்துடும். ரைட், 1 மேல போயிடும், 6 கீழே வந்துடும். இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த சுருக்குற அறிவை பயன்படுத்தணும். ரைட், இப்ப பாருங்க, நல்லா சுருக்குறது. சுருக்குறது என்னது, ஒரு கோட்டுக்கு கீழே உள்ளது ஒரு கோட்டுக்கு மேல உள்ளது எதனாலையும் சுருக்கலாம். இப்ப நீங்க இந்த 3ஆலையும் 6 சுருக்கலாம், 4ஆலையும் சுருக்கலாம். ரைட், பாருங்க 3ஆல சுருக்குறேன். 1 3 3 இந்த 1 போட்டேன். 6 3ஆல சுருக்குறது, 3ஆல பிரிக்கிறது. 6 3ஆல சுருக்கினா 1 3 3 3 6. ரைட், இப்ப பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 1 இன்ட்டு 2 இருக்கு. திரும்பியும் சுருக்கலாம். இந்த வேலை இங்கேயே செய்யலாம். நான் ஒரு விளங்குறதுக்காக செஞ்சு காட்டுறேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த 2ஐயும் 4 சுருக்கிட்டோம்னா 1 முறை 2 முறை. ஆகவே இதுக்கான ஆன்சர் ரைட். மற்ற மாதிரி செஞ்சாலும் 2 தான் வருது இந்த கணக்குல. அதுதான் உங்களுக்கு இந்த கணக்கு விட்டு எப்படி செஞ்சாலும் சரி. நீங்க பிழையா செஞ்சாலும் பாருங்க, 4 3 பேருக்குன்னா 12, 12 6 கிட்ட 2, அது பிழையான முறை. ரைட், பெருக்கலை செஞ்சது பிழை இருந்தாலும் சரி. ரைட், அது ஏன் சரி எப்படி வந்துச்சு அப்படின்னு பிறகு பார்ப்போம். ரைட், இதுல ஏதாச்சும் விளங்காம இருக்கா பிள்ளை? என்ன சொல்லுங்க, இதுல விளங்காம இருக்கா? இதுல விளங்காம இருக்கா? இல்ல. ரைட், அப்ப அடுத்த கணக்கு செய்யலாம் தானே? குட் ஆஃப்டர்நூன். ரைட், பார்ப்போம். திருப்பி ஒன்று சொல்லி தரேன்னா, ரைட், திருப்பி ஒன்று தரேன். விலங்காடி கேள்வி பிள்ளைகள். ரைட், விலங்காடி கேள்வி. இன்னொரு கணக்கு ஒன்று போட்டு அதே சொல்லி தரேன். ரைட், இப்ப முதல்ல பாருங்க, பாருங்க முதல்ல என்ன போட கணக்குன்னா 3 தர 4 வகுத்தல் 6. ஓகே தானே? இதே கணக்கு போட்டது. ரைட், முத பாருங்க பாருங்க. ரைட், இப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரைட் பாருங்க பொட்மாஸ். ரைட்டா, இந்த ஆர்டர் படிக்க நம்ம என்ன செய்யணும், இங்க உள்ள கணக்குகளை செய்ய வேண்டியதா. ரைட்டா, ரைட். இப்ப பாருங்க பொட்மாஸ். ரைட், ஒன்னாவது பி பிரக்கெட், அப்படித்தானே? ரைட், இன்னும் நான் பிரக்கெட்ல உள்ளது தரல, நான் இங்க இருந்து வந்து இருக்கேன், நான் கீழ இருந்து வந்து இருக்கேன் உங்களுக்கு லேசா இருக்கிறதுக்காக. ரைட், அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் வர்றதை செய்யணும், அது நான் வரைக்கும் உங்களுக்கு தரல. ரைட், அப்புறம் டிவிஷன் பிரித்தல். ரைட், பிரித்தலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் பெருக்கல் செய்யணும். இந்த 2 வச்சுதான் கணக்கு கொடுத்தேன். இந்த 2ல எதை முதல் செய்யணும்? இந்த கணக்குல 2மே இருக்கு, பெருக்கலும் இருக்கு வகுத்தலும் இருக்கு. இந்த 2ல எதை முதல் செய்யணும் பாருங்க. மேல இருந்து வரக்குள்ள எது முதல்ல இருக்கு, வகுத்தல் தான். ரைட், அது முதல் வகுத்தலை செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெருக்கல் செய்யணும். ரைட், இப்ப பாருங்க, நீங்க பெருக்கி இருந்தீங்கன்னா பெருக்கிட்டு பிரிச்சீங்கன்னா கீழே. ரைட்டா, பெருக்கிட்டு பிரிச்சீங்கன்னா ரைட் கீழே. ரைட்டா, இப்ப பாருங்க, இங்க பாருங்க 3 பெருக்க 4 இதை செய்யக்கூடாது, வகுத்தலை தான் முதல் செய்யணும். வகுத்தலை எப்படி செய்வீங்க, 6 கீழே 1 இருக்கு, இதை லேசன முறை. 4 6 வகுத்து நீங்க டஸ்ட்ல போடலாம், பிரச்சனை இல்லை.
ரைட்டா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 4 வகுத்து 10ல போட்டு திருப்பி பெருக்கிறத விட நீங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 6 கீழே 1 இருக்குன்னு நினைச்சீங்க. இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு இதை தலைகளா மாத்தி விடுங்க. இந்த 1 மேல போடுங்க, 6 கீழே போடுங்க. ரைட்? ஓகே தானே? ரைட். அடுத்து பாருங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இதை வந்து சுருக இல்லாட்டி பெருக்கல 4 3 பெருக்கு மேல உள்ளது பெருக்க வேண்டியதெல்லாம் பெருக்குங்க. இந்த கோட்டை கீழே உள்ளதை நமக்கு கீழே தான் போடணும். இந்த 6 கீழே இருக்கு கீழே 4 3 தானே 12. ரைட். இப்போ 12 6 வசதி போடுங்க 2 ஒரு 6 இதா இருப்பாங்க ஒரு முறை 2 முறை இப்படி செய்யலாம். இதை செய்யறதுக்கு லேசான முறை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படி பெருக்கிறது சொல்லித்தரணும். ரைட். இப்ப அடுத்த கணக்கு பார்க்கக்குள்ள கொஞ்சம் கணக்கு செய்வோம். ரைட். முதல் கணக்குல விளங்குமா? கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் ஒன்று இருக்கு. இது பெரிய ரிஸ்க் இல்லை. இது கட்டாயம் அவ்வளோ இது ஓ லெவல் மெட்ஸு சரி மெட்ஸ்ல பாஸ் பண்ணனாவே படிக்க வேண்டிய விஷயம் தான் இது. ரைட். மெட்ஸ்ல பாஸ் பண்றதுக்கே என்ன செய்யணும் படிக்கணும். அப்படிங்கக்குள்ள நம்ம போட்டிக்கு போக போறோம்னா ரைட். அடுத்து பாருங்க பிள்ளைகள் பாருங்க 4 12 வகுத்தல் 6. சரி. இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆறு. இதுக்கான ஆன்சர் 6. பாப்போம். சார் 6 சார். 6. இன்னைக்கு இதுக்கு நியாயமான டைம் ஒன்று எடுக்கணும். ரைட். நல்லா கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருப்பி இதை படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன விஷயம்னால ஓகே. முதல் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க இங்க 4ஓட கூட்டல் 12 கூட்டப்பட்டது 4ஓட. ஆனா வகுக்கப்பட்டது 6ஓட. டக்குனு எடுத்தோடனே நம்ம என்ன செய்ய முடியாது? 4 12 என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. என்ன ரைட்? ஏன்னா இங்க ஓர்டர் பாருங்க. ரைட். இங்க வகுத்தல் கூட்டல் கூட்டல் எங்க இருக்கு? வகுத்தல் எங்க இருக்கு? மேல இருக்குது வகுத்தல். வகுத்தல தான் செய்யும். ரைட். வகுத்தல் இங்கன்னா லேசு உங்களுக்கு வகுக்கிறது எப்படி? 4 சக 12 6 வகுத்தா ஒரு இதாக பண்ணுங்க. அவ்வளவுதான். 12 6 வகுத்தா சரி. இப்ப இதை நீங்க மாத்தி செய்யலாம். 4 2 6. ரைட். இப்படி லேசாவும் செய்யலாம். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாகி செய்யணும்னா 4 சக 12 வகுத்தல சரி வகுத்தல பெருக்கெல்லாம் மாத்திட்டு கீழே 1 இருக்கு தானே அதை மேல போட்டு 6 தலைகளா மாத்துறது. 6 நிகர்மாறு எந்த ஒரு தாந்திரிகளுக்குள்ளேயும் 1 இருக்கு. 5ன்னு வச்சாலும் 6ன்னு வச்சாலும் எல்லா தாந்திரிகளையும் 1 இருக்கு. அதை நம்ம போடுறது இல்லை. அசியமா இருக்கும் தானே? ரைட். நான் இன்னைக்கு 4 கிலோ 1 போட்டுக்கிட்டு நல்லா இருக்குமா? தேவையான டைம் போட்டுக்கலாம். போடணும்னு அவசியமும் இல்லை. நீங்க பெருக்கலாம் மாத்திட்டு மாத்திட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுட்டாங்க. ரைட். இப்ப பாருங்க இந்த சுருக்கு ஒரு இதா பண்ணுங்க. சுருக்கிட்டேன் 1 தானே இருக்கு போட தேவையில்ல. 4 ஓ 2 2. ரைட். 4 2 6. இப்படி லேசாவும் செய்யறத கஷ்டமாவும் செய்யலாம். ரைட். இந்த கஷ்டமா செய்யறது உங்களுக்கு பிறகு வேற கணக்குகளுக்கு உங்களுக்கு தேவைப்படும் லேசா செய்யறது. ஓகே. ரைட். பாப்போம் அடுத்த கணக்கு. மூன்று பெருக்கல் 2 3 into 2 minus 12 division 6. Right? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் இதை மறந்துடக்கூடாது. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு அப்படியே வச்சுக்கணும். இந்த பாக்ஸ்ல உள்ளது என்னன்னு. ரைட். பொட் மாசம் மறந்துடக்கூடாது. அவரு நீ உங்களுக்கு கூட்டாளி மாய்க்க பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். ஓகேயா? பாப்போம் எத்தனை பேர் சொல்றீங்க. சார் 6. 6.
நேன்சி 2. ஆறு ஆன்சர் வந்து 2 ஆன்சர் வந்துருக்கு. வேற ஆன்சர் 4 ஒரு ஆன்சர் இருக்கு. இல்ல 2 2 மடங்காவே இருக்கு. 6 சார் 4 6 4 6. ஓகே 6 4 ஆன்சர் வந்திருக்கு சார். சொல்லுங்க சார் அது 12.2 அந்த இது வந்துட்டு இன்னைக்கு வந்து டேமேஜ் வந்து ரைட்டா இது 12 4 சார் விட 4 என்ன 4 ரைட் சார் தசம் இல்ல தானே? தசம் இல்ல தானே? இல்ல தசம் இல்ல தசம் என்ன போடல. தசத்தை உங்களுக்கு பாய்க்கவே இல்லை. நம்ம இந்த கொஞ்சம் படிச்சுட்டா தசம் தான் பாய்ப்போம். சிலஸ்டிக்கா 4 4 சார் 4 ரைட். ஓகே பிள்ளை ரைட் பார்ப்போம். லேசான பாதி தான். ஆனா போக போக இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க சரியா செஞ்சா இப்ப துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியான கணக்குகள் இருக்கு. ரைட்டா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் ஒண்ணு. கழித்தலும் இங்க இருக்கு. முதல் நீங்க இது வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தது. ஓகே தானே ரைட். ஓடப்படி பார்த்துங்க. வகுத்தல் தான் இருக்கு. வகுத்தல் செய்யும். இது உங்களுக்கு தெரிஞ்ச வகுத்தல் தான். ரைட் 3 தர 2 நான் முதல்ல மாதிரி செய்யறேன். இது கொஞ்சம் லேசா இருக்கு தானே. 12 6 வகுத்தா 2. ஓகே தானே ரைட். வரி முடிஞ்சு. ரைட் வரி என்ன செஞ்சாச்சு முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யக்கூடாது. டக்குனு கழிச்சிட கூடாது. அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு. பெருக்கல் இருக்காரு கழித்தல் இருக்காரு. ரைட் அது பெருக்கல் செய்வோம். 2 6 கழித்தல் 2. ஆகவே 6ல 2 போனா 4. ரைட் ஆகவே 4 சரியான ஆன்சர். ரைட் ஓகே 4 சொன்னவங்களுக்கு வெரி குட். அடுத்தது ரைட் அடுத்த பார்ப்போம். ஆறு வகுத்தல் 5 - 2 into 5 plus 2. Right. சார் 12 ரைட் பாப்போம். சார் 12 சார் 12 3 பேரு 12 சார் 12 சார் ரைட் 12 சார் அப்ப 12 தான் சார் எல்லாமே ஒரே அதனால சார் 12 ரைட் ஓகே 12 ரைட் 12 ஓகே 12 ரைட் ஓகே. அப்ப 12 தான் இருக்கும். ரைட் 17 ஒரு ஆளுக்கு ஆன்சர் வந்து ரைட். முதல்ல 17 இருக்குமோ தெரியாது. ரைட் முதல் செய்ய வேண்டிய வேலை பாருங்க. இங்க ஓர்டர் அதாவது அழிக்காமலே வச்சிருக்கேன் நான். ரைட் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க எழுதிருந்தா அழிச்சு விட்டுறேன். முதல் செய்ய வேண்டிய வேலை பிரக்கெட்ல உள்ளதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். ரைட் முதல் பிரக்கெட்ல உள்ள வேலையை செய்யப்படும். 6 வகுத்தல் 5 2 போனா 3 பெருக்கல் 5 சக 2. பிரக்கெட்டை செஞ்சு முடிச்சுட்டு ஒன்ன மாத்திரிக்கினா போய் அதுக்கு திரும்பி பிரக்கெட் போகணும்னு அவசியம் இல்லை. ரைட் ஏன்னா நீங்க தனி என்ன இலக்கமா மாத்திட்டேன். ரைட் நீ அந்த பிரக்கெட் ஒரு கதை முடிஞ்சு. ரைட் அடுத்தது பாருங்க டிவிஷன். என்ன பாருங்க ரைட் வகுத்தல் இருக்கு. அடுத்தது 6 வகுப்புல 3 லேச உங்களுக்கு. ரைட் மத்தமாக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ரைட் 6 வகுத்தா 3 வகுத்தா ரைட் 2 பெருக்கல் 5 சக 2 ஒன்னொன்னா செய்யறோம் அழகா. ரைட்
அடுத்து அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை பெருக்கல். அவங்க 2 10 அது 2. வெரி குட். எல்லாத்துக்கும் வெரி குட். ரைட். பார்ப்போம் எவ்வளவு தூரம் சரியா செய்றீங்க. நீங்களே போட்டுக்கோங்க எத்தனை சரியா செய்றீங்க. ரைட். சரியா செஞ்சா ஏன்னு போட்டுக்கோங்க. ரைட். இனி உள்ளதுக்கு right. 8 plus 2 power 2 division 6 minus 2 into 2 plus 5. Right. எங்க பாப்போம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ரெண்டும் சேர்த்தா ஒன்னாக்கா தவசம் மந்த்லி தவசம். நான் அந்த ஸ்கூல்ல நாளைக்கு வர மாட்டேன். நான் இனி அடுத்த கிழமை தான் வருவேன். அதனால நீங்க பேக் பண்ணி விடுங்க. ஆமா ஆமா சரி அந்த சொல்லுங்க. ஆமா 15 சார். அதுக்கு நான் வீடியோ ஒன்னால அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் கிளாஸ் ஒன்று போயிடுங்க வீடியோ 15 சார். நீங்க இருக்கீங்க குரூப்ல 15 சார். 15 சார். 11 சார். சார் 11. 15 சார். 15 சார். 15 எல்லாத்துக்கும் 15 இருக்கனால நான் நினைக்கிறேன் 15 தான் ஆன்சர். 15 சார். 15. ரைட் ஓகே பார்ப்போம். இது கொஞ்சம் லென்த்தா இருக்கு. ரைட். இந்த கணக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு சிதம்பரம் ஒலிம்பியாட்ல நீங்க 1வது கணக்கு சரியா செய்யலாம். பார்ப்போம் அந்த கணக்கே போக வேண்டாம். ரைட். அப்ப முதல் செய்ய வேண்டியது பாருங்க இதுல பிரக்கட் என்ன 8. இது வந்து ஒரே எண் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட்டா. அதை என்ன செய்யறதுலாம் யோசிக்க தேவையில்லை. ரைட். நீங்க இது அவ்வளவுமே ஒரே எண் தானே. ரைட். அப்ப 2 வருத்தவங்களை கூட 4 நீங்க என்ன செய்யலாம் போட்டுருவோம். 2 தர 2. ரைட். அதை வெயிட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். வகுத்தல் 6ல 2 போனா 4 பெருக்கல் 2. இப்ப பாருங்க இப்ப என்ன செய்யணும்னா இவரைத்தான் நீங்க முதல் செய்யணும். 4 அடுத்தது முடிவ அதுக்கப்புறம் நீங்க இன்னும் இல்ல. ரைட். அதுக்கப்புறம் நீங்க வகுத்தல் எக்ஸ் தர 4 4 வகுத்தா 1 தர 2 தர 1. ரைட். வகுத்தல் ஓகே. ரைட். நல்லா பார்த்தாங்க. அடுத்து பெருக்கல். இந்த வகுத்தா பெருக்கல் 8 தர 1 2 ரைட் 15 15. ரைட். இல்ல ஓகே எல்லாம் ரைட். எல்லா விஷயத்தை புரிச்சுருங்க. ரைட். இப்ப பார்ப்போம் ஒலிம்பியாட்ல உள்ள பாஸ்ட் பேப்பர், சிதம்பராவில் ஒரு பாஸ்ட் பேப்பர் ஒரு கணக்குன்னு போடுறேன். ரைட். அது பார்ப்போம் எப்படி செய்வீங்கன்ட்டு. ரைட். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை தான். அதுக்கு இன்னொரு விஷயம் படிக்கணும்னா பார்ப்போம். 4 +
ரைட் சரிங்க பாபு. இது வரல, இது வேற கணக்கு தான், அந்த கணக்கு தரல. அந்த கணக்குக்கு இன்னொன்னு படிக்க இருக்கு. சார் 20. 20. பார்ப்போம். 36 சார். 20 36 சார். 6 ரெண்டாம் ஆன்சர் இது பார்ப்போம். 20 சார். 16 சார். 16 சார் 16. 16 ரெண்டு பேரு. அன்சிகா 14. 14. 14 4 ஆன்சர் இருக்குல்ல. சார் 20 சார். 20 32 ஒரு அப்படியே ஆள வெச்சலாம். 5 ஆன்சர் இருக்கு. 5ல ஒண்ணு தெரிய செய்ய போறோம். சார் 36. 4 ரைட் 20 ரைட் 36 ரைட். ஓகே பாபு, உங்கள்ட்ட எந்த ஆன்சர் சரின்னு பாபு. ரைட் பாருங்க. 4 முதல் பிராக்கெட்ல உள்ளதா சரி, பிராக்கெட்ல உள்ளது. அதே 12 3ஆல வகுத்தா 4, 4 வர்க்கம் தர 2, 4 தர 4 வர்க்கம் 14 தர 2 ரைட். அப்ப 4 தர 16 2 பெருக்குனா 32, 32 4 36 சரியான ரைட். ஓகே ரைட். மார்க் கொண்டு சொல்லிட்டாங்க ரைட்டா. ரைட். ஏன்னா இன்னும் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு உங்களுக்கு சிதம்பரம் ஒரு பணம் செய்யற மாதிரி இருக்கு ரைட். அப்ப அந்த விஷயத்த நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, அது லேசான விஷயம் தான், நான் டாக்குன்னு சொல்லிட்டு வந்தது. அந்த விஷயம் லேசான விஷயம் தான் ரைட். அதையும் உங்களுக்கு நீ சொல்றாரு ரைட். முக்கியமான விஷயம் ரைட். இப்போ பொட் மார்க்ஸ் பார்த்தேன் ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா, கொஞ்சம் சில சின்ன சின்ன சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்ப்போம் ரைட். பாருங்க. எக்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் 4 சமன் 6. எக்ஸ் 2 சார். 2 ரைட். இப்ப நான் எக்ஸுக்கு பதிலா நீங்க எல்லாமே நெக்ஸ்ட்ல கொஞ்சம் knowledge ஆனவங்க தானே இதுல, அதனால நான் ரொம்ப பெட்டியெல்லாம் போட்டு அதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சுக்க மாதிரி படிச்சு தரணும். நான் ஸ்கூல்ல உடனே இப்படி படிச்சு தரது இல்லை. சின்ன சின்னதா இதுல இருந்து சின்னதா போடுறது. பொக்ஸ் போட்டு பொக்ஸ்ல என்ன வரும் ரைட், இப்படி எல்லாம் போட்டு தான் செய்யறது. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, ஒரே எக்ஸ் போட செய்யுது. அதை எக்ஸை நீங்க வட்டம்னு நினைச்சுக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் ரைட். ஏன்னா கொஞ்சம் இதுல இதை புதுசா பாக்குறவங்க இருப்பீங்க தானே ரைட். பாருங்க இதை லேசா எப்படி செய்யலாம் அப்படின்னா, எக்ஸ் 4 தானே, இந்த 4 வந்து கூட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 4 வந்து என்ன செஞ்சிருக்கு, கூட்டப்பட்டிருக்கு. சமனுக்கு அந்த பக்கம் போகல, நம்ம எடுக்கிறோம் கணக்கு சேர்க்கல. உண்மைக்கு அது இல்ல, உண்மைக்குமே அது இல்ல ரைட். பாருங்க 4 அந்த பக்கம் கழிச்சா எக்ஸ் சமன் 2 வருது ரைட். உண்மைக்குமே என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, எக்ஸ் 4 சமன் 6 தானே. அதாவது இது வந்து பேலன்ஸா இருக்கு. ஒரு வேலையை 2 பக்கமும் செய்யறோம். அதாவது 4 2 பக்கமும் கழிக்கிறோம் ரைட். 4 2 பக்கமும் கழிக்கிறதுனால இந்த பக்கம் ஒட்டவா 4 கழிப்பட்டு போயிடுது. அவை எக்ஸ் சமன் 2 ரைட். அப்ப நான் சொன்னேன்னு நீங்க ஸ்கூல்ல படிச்சு கூட போனீங்கன்னா, இந்த பக்கம் கூட்டல் இருக்கு, இந்த பக்கம் கழிக்க சொன்னாருன்னா அது இல்ல. அது கணக்கு ஈஸியா செய்யறதுக்கு நம்ம கொண்டுட்டு வந்தது. ஆனா உண்மைக்கு என்ன நடக்குது, ஒரு விஷயத்த 2 பக்கமும் பேலன்ஸா செய்யறோம், அந்த இல்லாம ஆகுது ரைட். அது வந்து ஒரு மெட்ஸ்ல உள்ள வெளிப்படை உண்மை ரைட்டா. இப்ப நம்ம மெட்ஸ் என்ன செய்யலாது, தெளிவா என்ன செய்யலாது, படிக்க இயலாது ரைட். இங்க நம்ம டெக்னிக்கை பாதிச்சு கணக்கு செய்யதான் பார்ப்போம் ரைட். ஓகே தானே ரைட். இப்ப பார்ப்போம் அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னு பாருங்க. 2x - 3 = 7 right. How much x? 2 சார். 2 2 சார். 2 சார். 2 சார்.
சார் 2 சார் ரைட் ஓகே 2 சார் 5 சார் 5 ஒரு ஆன்சர் ரைட் 5 2 சரி 5 ஒரு ஆன்சர் வேற வேற ஆன்சர் வந்தா அது சொல்லுங்க எனக்கு அப்பதான் உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னொரு கணக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு போவேன் இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் விளங்கிடுச்சு அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சிருவேன் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய் செஞ்சிருவேன் ரைட் அதனால எனக்கு தெளிவா சொல்லுங்க வேற ஆன்சர் இருக்கா இல்லைன்னா ரைட் ஓகே பாருங்களே பாருங்க முதல் இந்த பக்கம் கழிக்கப்பட்டது 3 என்ன செய்யப்பட்டது கழிக்கப்பட்டது ரைட் இந்த கழிக்கப்பட்டது சமனுக்கு அந்த பக்கம் போனா 2x சமன் 7 சக 3 இங்க இப்படி 3 போட்டதுல டேரக்டா 10 போட வேண்டியதுதான் ரைட் 2x சமன் 10 x சமன் 5 ஏன் x சமன் 5 இந்த 2ஆல 2 பக்கம் பிரிக்கிறோம் அப்ப இந்த 2 வெட்டுப்பட்டோம் 10 2ஆல பிரிச்சு 5 ரைட்டா விளங்குதா அப்ப இங்க உள்ள 2 இங்க பெருக்கப்படுது அங்கிட்டு போக கூட பிரிக்கப்படுது அப்படின்னு நினைச்சாலும் ஓகே தான் ரைட் ஓகே தானே அப்ப 5 சொன்னவங்க 2x ஆன்சர் சொல்றீங்க எக்ஸுக்கான ஆன்சர் தான் சொல்லுங்க ரைட்டா அப்ப நல்லா விளைக்கணும் பிள்ளைகள் இங்கிட்டு கூட்டப்பட்டா சமனுக்கு அங்கிட்டு கழிக்கப்படுது ரைட் இங்கிட்டு கழிக்கப்பட்டா சமனுக்கு அங்கிட்டு போகக்குள்ள கூட்டப்படும் இங்கிட்டு பெருக்கப்பட்டா அங்கிட்டு கழிக்கப்படும் இங்கிட்டு பிரிக்கப்பட்டா அங்கிட்டு என்ன செய்யப்படும் பெருக்கப்படும் ரைட் அப்படி என்ன செய்யணும் மாறி இந்த பக்கம் வர்க்கம் இருந்தா ரைட் அதை சொல்லிட்டாங்க இந்த கணக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் வேகமா போகும் சின்ன விஷயமா போயிடும் ரைட் சின்ன ஆட்கள் தானே ரைட் ரைட் இப்போ ஆன்சர் சொல்லுங்க சின்ன ஆட்கள்னால கொஞ்சம் சின்னதா போய் பாருங்க ரைட் பாருங்க ஒரு கணக்கு செய்யறதுக்கு நிறைய விஷயம் படிக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க இதுக்கான ஆன்சர் நாலு சார் 4 ஆன்சர் 4 3 சார் 3 any answer 9 சார் 9 9 சார் 4 சார் 9 9 right வேற ஆன்சர் 4 சார் 4 right 4 también வேற சார் 3 பாபு வேற ஆன்சர் 27 27 ஆன்சர் பெரிய ஆன்சர் ஆகுது ரைட் எல்லா விடையிலும் வித்தியாசமா இருக்கான ஆன்சர் யார் சொன்னது வித்தியாசமான ஆன்சர் யார் சொன்னது இந்த பேரை கொஞ்சம் சொல்லுங்க பாபு 9 சார் 9 ரைட் 9 இருக்கு இல்ல இந்த 27 சொன்னால பேரை சொல்லுங்க 9 சார் 9 வேற ரைட் ஓகே ரைட் பாப்போம் என்னன்ட்டு ரைட் என்ன ஆன்சர் ரைட் பாருங்க நல்லா பார்த்துருங்க ரைட் எக்ஸுங்கிற ஒரு விஷயத்த 3ஆல பிரிச்சிருக்கோம் 3ஆல என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம் அந்த கணக்கு நல்லா கொஞ்சம் பாத்துங்க எக்ஸுங்கிற விஷயத்த எக்ஸுங்கிற ஏதாச்சும் ஒரு நம்பரை 3ஆல வகுத்துருக்கும் ரைட் 3ஆல வகுத்து அதுக்கப்புறம் தான் 3 கூட்டிட்டு ரைட் அதுதான் 12 ரைட் அதுக்கப்புறம் தான் 3 கூட்டியிருக்கோம் கடைசியா என்ன செஞ்சிருக்கோம் இல்லாம ஒரு நூலோடு சுத்தி இருந்தா
அது மேலால இருந்தா என்ன செய்யணும் அவுக்கணும். ரைட். நம்ம நடுவல்ல போட்டு பிச்சு இழுத்தோம்னா என்ன நடக்கும்னு கேட்டா அந்த நூல் ரோல் இருக்கு தானே, அதை உங்களால ஒழுங்கா என்ன செய்ய முடியாது. அந்த மாதிரி முதல்ல இவர் எல்லாம் ஆகும். 3 கூட்டப்பட்டிருக்காரா இல்லையா, இந்த கூட்டப்பட்டவரை கொண்டு போயிட்டு அவனுக்கு கழிச்சு விட்டுரும். எக்ஸின் கீழ் 3 சமன் 12 3 கூட்டப்பட்டு அந்த தொகையில கழிக்கப்படும். எக்ஸின் கீழ் 3 எக்ஸின் கீழ் 3ன்னா புரியாது. இந்த கோடு என்ன அர்த்தம்னா எக்ஸ் மேல பிரிச்சிருக்கேன் அதான் அர்த்தம். நீங்க நல்லா பார்க்கணும், வகுத்தல் எத்தனை நேரமும் போடுறது வைக்கலாது. ரைட். உங்களுக்கு அப்படி கணக்கு தர மாட்டான். திடீர்னு இந்த கோடு இப்ப 1/2 அரைனா 1 2ஆல பிரிக்கணும். 1 2ஆல பிரிச்சா அரைத்தானே என்ன பாருங்க. அப்ப எக்ஸ் 3ஆல பிரிச்சு 3 கூட்டி இருக்கோம் 12. கூட்டின 3 கொண்டு போய் கழிக்கிறோம். கழிச்சா எத்தனை 9. எக்ஸ் 3ஆல பிரிச்சா தான் 9. அப்ப எக்ஸ் 27 தான் இருக்கணும். இந்த 3 இங்க பிரிக்கப்பட்டிருக்கு, அங்க போக பெருக்கப்படும். அது 9 3ஆல பெருக்கணும். எக்ஸ் சமன் 27. அப்ப 27 சரியான ஆன்சர். ரைட். ஒரே ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க 27 சரி. 2 பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல சார், நான் தான் முதல்ல சொன்னேன். முதல்ல நீங்க வந்தீங்க. ரைட். அடுத்தது பிள்ளைகள் பாருங்க. எக்ஸ் 5 கீழ் 7 சமன் எங்க பாப்போம். எக்ஸ்ல இருந்து 5 கழிக்கணும், அதை 7ஆல பிரிக்கணும். சமன் 2 வருது. எக்ஸ் என்னவா இப்படி சொன்னா செஞ்சு போடுவீங்க. ரைட். நாற்பது சார். 40 சார். 40 சார். 40. சரி. எல்லாத்துக்கும் 40. வேற ஆன்சர் 40. 42 சார். 40 சார். 42 ஒரு ஆன்சர், 40 ஒரு ஆன்சர். 42 சார். 42. 40 சார். 40. பார்ப்போம். ரைட். நிறைய பேர் 40 சொல்லியிருக்கு. ரைட். பாருங்க. எக்ஸ் கழித்தல் 5 சமன் 5னா இந்த 7 பாருங்க வகுக்கப்பட்டது அந்த தொகையை எடுத்துக்காரு. ரைட். எக்ஸ் மைனஸ் 5 சமன் 35. எக்ஸ் சமன் 35. 5 கழிக்கப்பட்டது அந்த தொகையை கூட்டிட்டு அவை 40 தான் ஆன்சர். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த 5 கழிக்கப்பட்டது அங்க உள்ள போய் கூட்டி விட்டுறக்கூடாது. ரைட். கூட்டிட்டு அப்புறம்னா பிள்ளை. ஏன்னா எக்ஸ்ட்ரா 5 கழிச்சுட்டா பிரிச்சிருக்கோம். ரைட். அப்போ ஒரு ஓரத்துல இருந்து எடுக்க போறோம். ரைட். அப்ப இந்த படி சொன்னீங்கன்னா சரி. ஓகே தானே. ரைட். இப்ப பார்ப்போம். கிரேட் 6க்கு வந்த பேப்பர்னு பார்ப்போம். இப்ப ரைட். 6க்கு வந்த பேப்பர்ல ஒரு கணக்கு பார்ப்போம். ரைட். இப்ப இதை செஞ்சிட்டீங்கன்னா ரைட். ஓகே. உங்களை பயப்படாம என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு அனுப்பலாம். ரைட். பார்ப்போம். ஆஃப் 8 plus 1 plus 6. Right. எக்ஸின் பெருமானம் காண்க. சிதம்பராவில் வந்த 2023 போன வருஷம் வந்த பேப்பர் தான், பேப்பர்ல உள்ள கணக்கு. ரைட். பார்ப்போம் செய்றீங்களான்ட்டு. அப்ப இந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் இதோட முடிக்காம போயிட்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு 9வது புத்தகம்
8ஆவது புத்தகம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்குகள் இருக்கும். புக்ல இல்லாட்டி கொஞ்சம் தேடி செய்யணும். ரைட், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கணக்குகள் இருக்கும். எந்த மொழியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டு செய்யலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ரைட், ஏன்னா இவ்வளவு தூரம் படிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு நம்ம பிள்ளையா செய்யலாது. அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா. விலகுன பிள்ளைகள் கேட்கணும், நீங்க ஒவ்வொரு விதத்துல தான் கேட்கணும். கடைசியா அப்படி ஒரு கணக்கு உனக்கு கஷ்டமா யோசிக்க கூடாது. அது ஒவ்வொரு சின்ன சின்ன கணக்குல இருந்து போகக்குள்ள தான் உங்களுக்கு விளங்கும். ரைட், அப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் செய்யணும் கட்டாயம். இல்லாட்டி இந்த ரெக்கார்டிங் என்ன செய்யணும், நான் ரெக்கார்டிங் போட்டு அனுப்புவேன். ரெக்கார்டிங் திருப்பி பெஸ்ட்னு பார்த்துட்டு ரைட் அதுக்கப்புறம் செய்யணும். என்ன பிள்ளை ஒருத்தருமே சத்தமே காணும், இவ்வளவு நேரமா? சார் 84. 84. 84. ரைட், வேற ஆன்சர்? 145. சார் 145. 1.5. 41. சார் 144. 144. வேற 31. சார் 48. 124. இதே ஆன்சர். சார் 33. 33. இதே ஆன்சரே ரெண்டு முறை இல்லைன்னா 33. 32 சார். சார் 32. அவ்வளவு பேருக்கு வேற வேற ஆன்சர் வந்துச்சா? அது வராதே, ஒரு கணக்கு தானே. ரைட், பரவாயில்ல, சந்தோஷம். ரைட் ரைட், இது வந்த கணக்கு ஒன்று தானே. ரைட், ஓகே, அப்ப தெரியும் தானே உங்களுக்கு. இந்த கணக்கு தான் கிரேட் 6க்கு வந்துருச்சுன்னா கிரேட் 5க்கு வரப்போறது இதை விட கொஞ்சம் தான் சின்னதாகுமே ஒழிய இதை இந்த மாதிரி வரலாம். ஓகே, இந்த மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான். அப்ப அதனால கட்டாயம் இந்த எந்த அளவு படிக்கணும்னு விளங்கிச்சு உங்களுக்கு, எந்த அளவு அந்த பொட் மாசம் விளங்கி எந்த அளவு செய்யணும் அப்படின்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா போதும். ரைட், மிச்சத்தை நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓகே.
ரைட் பார்ப்போம் இதுல எந்த ஆன்சர் சரின்னு பார்ப்போம். ரைட் நம்ம கொஞ்சம் ஒரு இப்போ பாருங்க 6 எக்ஸால வகுக்கிறோம். 6 என்ன செய்யறோம்? எக்ஸால வகுக்கிறோம். ரைட் 6 எக்ஸால வகுத்து அதுக்கப்புறம் இங்க 10ஆல பெருக்கு இங்க பொட் மார்க்ஸும் இருக்கு எல்லாமே இருக்குன்னா ரைட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். ரைட் அதனால நான் என்ன செய்யறேன்னா இந்த 2 தனியா இருக்காரு பாருங்க. இவர் 1/2 அதாவது அரை வந்து இங்க பெருக்கப்படுறாரு. இந்த பக்கம் அரை வந்து பிரிக்கப்படும். இந்த 2 வகுக்கப்படுது. இந்த 2 என்ன செய்யப்படுது? வகுக்கப்படுது. இந்த பக்கம் சமனுக்கு இந்த பக்கம் போகக்கூட என்ன செய்யப்படுது? பெருக்கப்பட போகுது. நல்லா பாருங்க. ஏன்னா அரைத்தா பெருக்கப்படுது. ஆனா 2 பிரிக்கத்தாப்படுது. இந்த கோட்டை கீழே தானே இருக்கு. நல்லா பாருங்க. இப்படி ஒரு அரை அப்படின்னு போட்டோம்னா கீழே தான் இந்த 1ஆல பிரித்தல் ஒன்று இந்த அவத்தால பிரிக்கப்படுறது ஒண்ணுதான். இவரை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். மத்தவங்க அப்படியே வச்சுக்கணும். 8 தர 10 தர 6 வகுத்த எக்ஸ் சமன் 2 அங்கத்து கொண்டு போயிட்டு பெருக்குனா 48. இது ஓகேன்னு பாருங்க. முதல் லைன் ஓகே தானே? ரைட் முதல் லைன் ஓகே. ரைட் அடுத்த விஷயம் என்னன்னா ரைட் அடுத்த விஷயம் என்னன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஹலோ இதுல பாருங்க. அடுத்து இதுல என்ன செய்யலாம்? அதாவது இப்ப வந்து பாருங்க இந்த இதுல அடுத்து செய்ய வேண்டியது பிரக்கெட் வெளியில உள்ளதை எடுத்துக்கோம். ரைட் இப்ப இவர் அப்படியே இவர் கொஞ்சம் தனியா இருக்க மாதிரி இருக்காரு பாருங்க. 8 கூட்டப்படுத்தானே இந்த 8 இவரை தான் கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். இவங்களோட இப்ப இதைத்தான் செய்யணும். இதை செய்யணும். அதுக்கப்புறம் இவரை செய்யணும். பெருக்கலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் கூட்ட போறோம். அவ கூட்டல் வந்துங்கிறது கடைசியான விஷயம். ரைட் இதுல கடைசி எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அவரை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்? கொண்டு போயிட்டு கழிக்கணும். அப்ப 2வது செய்ய வேண்டிய வேலை இந்த 8 இல்லாம ஆக்குறது தான். ரைட் 8 இல்லாம ஆக்கிட்டு 8 இல்லாம ஆக்கணும்னா 8 கூட்டப்படுது. அங்கிட்டு போகக்குள்ள 8 என்ன செய்யணும்? கழிக்கணும். ரைட் கழிச்சா எவ்வளவு? டைரக்டா போடும். இப்ப தெரியும் தானே உங்களுக்கு? 40. ரைட் இது கொஞ்சம் சிக்கலானது. எது செய்யணும் அப்படிங்கிறதே சிக்கலா தான் இருக்கு. ரைட் எதை முதல்ல செய்யணும்? ரைட் கொஞ்சம் சிக்கல் தான். கொஞ்சம் நிதானமா தான் யோசிச்சு ஓகே பாருங்க. அடுத்து 6 எக்ஸால பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே பெருக்கணும். கடைசியா தான் பெருக்கணும். அதனால இந்த 10 அந்த கொண்டு போயிட்டு இங்க 10 பெருக்க தானே கொடுத்து அதை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சு பிரிச்சு கடைசியா செய்ய வேண்டிய வேலை. கடைசியில் அதை நூறு சுத்தி இருக்கத ஒரு ஓரமா பிடிச்சிதான் எடுக்க போறோம். ரைட் அதே மாதிரி இந்த 10 கொண்டு போயிட்டு மத்தெல்லாம் அப்படியே எழுதிடுவோம். இந்த 10 கொண்டு போயிட்டு அந்த பக்கம் என்ன செய்யறோம்? பிரிக்கிறோம். ஏன்னா இங்க 10 பெருக்கப்படுது. நான் பிரித்தால் இப்படி போடுங்க. இப்படி போட்டு பழகு. ரைட் சைவரை வெட்டிடுறோம். ஆகவே 4 6 எக்ஸால பிரிச்சா 4. ரைட் 6 எக்ஸால பிரிச்சாதான் 4. நல்லா பாருங்க. 6 எக்ஸால பிரிச்சாதான் 4. ரைட் எக்ஸ் 6 பிரிச்சா 4 கிடையாது. ரைட் இப்ப என்ன செய்ய போறோம் கேட்டா இந்த எக்ஸ் தான் பாருங்க 6ல எக்ஸ்ட்ரா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரித்தலை இப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலா இருக்கும். அது எக்ஸ் பிரிக்கப்படுதா இல்லையா? அது கீழே எழுதிக்கிறோம். ஏன்னா 6 தானே எக்ஸால பிரிக்கிறோம். அதை எக்ஸ கீழே எழுதிட்டோம். சமன் 4. ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டா இங்க எக்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் அந்த பக்கம் போனா 4. நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் பாருங்க ஒரு மிகப்பெரிய கணக்கு ஒன்று தான். ரைட் பாருங்க எக்ஸ கொண்டு போய் தான் அங்கிட்டு பெருக்கணும். ஏன்னா எக்ஸ் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. நல்லா பாத்தீங்க. ரைட் ஆகவே எக்ஸ 4ஆல பெருக்குனா 4x 4x சமன் 6. ஆகவே எக்ஸ் சமன் 4 பெருக்கப்பட்டிருக்கு. 4 வந்துட்டா பிரிக்கப்படும். ஆகவே 6/4. ஆகவே எக்ஸ் சமன் 6/4னா எக்ஸ் சமன் 3/2. இதை குறித்து தஸ்ல சொன்னோம்னா 1 தசம். ரைட் தஸ்ல சொல்லாம பின்னத்துல
விடலாம், பிரச்சனை இல்லை. இந்த முறையை நல்லா விளைஞ்சணும். விஷயத்தை நல்லா விளைங்க. ஏன்னா இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. பாருங்க, சின்ன ஒரு கணக்கு ஒண்ணும் இல்லை. நானும் பார்க்கல சின்ன இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா போக போக நான் இப்படி போய்க்கிறதுக்கு நீங்க டக்குன்னு செய்யலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிருக்கேன். ரைட், இதுல யாருக்காச்சும் டவுட்னு தான் தோணும். இல்லாட்டி இன்னொரு கணக்கு பார்த்து விடும். இதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? ಡೌಟ್ ಇದೆ ಸರ್ ಮರವಿಳಕಪಟ್ಟೆಲ್ಮಾ Right, ಸರ್ okay. திரும்ப Right, திருப்பி ஒரு கணக்கு பாருங்க, நல்லா பார்த்துங்க. வரும். ரைட், நல்லா பார்த்துங்க. 6 எக்ஸால வகுத்து அதுக்கப்புறம் 10ஆல பெருக்கி 8 கூட்டி முழுவதும் பிரக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் அரையால பெருக்கி இருக்கும். இந்த அரையால பெருக்கினத அங்கிட்டு கொண்டு போயிட்டு முதல் இல்லாம இருக்கும். அரையால பெருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா 2ஆல பெருக்கிறோம். அந்த பக்கம் போயிட்டு 2 என்ன செய்ய போது பெருக்க போறது. அப்ப இந்த 2 அழிச்சு போட்டு இந்த 2 தானே ஒன்னையும் சேர்த்து அழிச்சு விட்டுலாம். அது 2 இல்லாட்டி 1 தேவை தானே. ரைட், 2 அங்கிட்டு பெருக்கப்படுது. பெருக்கப்பட்டா என்ன ஆன்சர்? 8 × 10 × 6 வகுத்தல் x சமன் 48. ரைட், 24 பக்கம் 48 தானே. ரைட், 48. ரைட், அடுத்து பாருங்க, 8 கூட்டப்பட்டிருக்கு. ரைட், ஏன்னா இதெல்லாம் முதல் இது உள்ளுக்கு முதல் கடைசியா இருக்கிறது வருதான். ரைட், ஏன்னா செய்யக்குள்ள இதை கடைசியா தான் செய்ய போறீங்க. அதனால என்ன செய்யறேன், இதை அந்த பக்கம் கொண்டு போயிடும். கடைசியா என்ன செய்யறோம் அதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடும். அவ்வளவுதான். அவ 8 அந்த பக்கம் கொண்டு போனோம். இந்த பக்கம் 8 கூட்டப்பட்டிருக்கு, கழிக்கப்படுது. ஓகே தானே. ரைட், கழிக்கப்பட்டிருக்கு தானே. ரைட், இப்ப பாருங்க, 10 × 6 வகுத்தல் x சமன் 40. சரி பாருங்க. சரி, இப்ப இந்த 10 பாருங்க, முதல் வகுத்தல செஞ்சுட்டு தானே பெருக்க போறோம். அப்ப கடைசியா செய்ய போறது 10. இந்த 10 இங்க பெருக்கப்படுது, இந்த பக்கம் பிரிக்கப்படுது. 40 10ஆல பிரிச்சா 4 தானே. 6 வகுத்தல் x சமன் 4. ரைட், இப்ப நல்லா பாருங்க, x பிரிக்கப்பட்டிருக்கு, x தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே x தான் போயிட்டு பெருக்கப்படுது. ரைட், நல்லா பாத்துங்க, x பிரிக்கப்பட்டிருந்தா x தான் பிரிக்கப்படணும். 6 பிரிக்கப்பட்டிருந்தா தான் 4 பிரிக்கப்படும். இங்க 6 எக்ஸால தான் வகுக்கிறோம். ஆகவே வகுப்பு அங்க போனா பெருக்கப்படும். ஆகவே 4 x சமன் 4 x பெருக்கினா போல 4 x. இப்ப அடுத்த கண்டமும் நம்ம வரணும், பாப்போம், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ரைட், 4 x சமன் 6. x சமன் 4 பெருக்கப்படுது, அங்க பிரிக்கப்படும். 4 எக்ஸால பிரிச்சா x சமன் 4 × 6 என்ன அர்த்தம்? இதை நீங்க சுருக்கலாம். 1 1+5 பாருங்க. 6 4 வகுத்து பாருங்க ஒரு முறை. தப்ப வச்சா 20 20 5. அது ஆன்சர் வந்து என்னது? 1+5. ஓகே பாருங்க. ரைட், செய்யலாமா? ரைட், பாப்போம். 2020 வந்த பாஸ் பேப்பர்ல உள்ள ஒன்னா இருக்கணும். ரைட், எல்லா கணக்கும் இப்படிதான் வரும். பின்னங்கள்னா இந்த சுருக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரப்போகுது. ரைட், அதுதான் ஒன்னா இருக்கணும் எப்பயுமே. நீ பயப்பட தேவையில்ல. இதுல ஒரு ஆள் சொல்லி இருக்கு. ரைட், ஓகே. அதுக்கு என்ன விஷயம்? ரைட், என்ன விஷயம் கேட்டா 15%. 10% அப்படின்னா என்ன யாருக்காவது தெரியும்? 10% அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியும்? இதை பின்னமா சொல்ல முடியுமா? 100 மேல் 10. 100 மேல் 10. அதான் 10%. 100க்கு 10, 100 மேல் 10. 10% சொல்றது 100 10. ரைட், அப்ப அது பின்னமா சொன்னா 10 1 சொல்லலாம். ஓகே, 5% சொல்றது 100 5. அதுதான் உங்களுக்கு. நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 ரூபாய் வட்டினா 5% வட்டி. அவ்வளவுதான். ரைட், அதுக்கு வட்டி கொடுக்க கூடாது. ரைட்டா, வட்டிக்கு நீங்க கொடுக்க. ரைட் ரைட், அது அப்படியே இருக்கும். ரைட், இப்ப உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு வந்த சிதம்பரம் கணக்கு பார்ப்போம். 600 சொல்லிக் கொடுத்தேன் ஒண்ணு கணக்குல பாய்க்கல, அங்க சொல்லிக் கொடுத்தா இன்னும் எப்ப செய்யணும்னு. ரைட், 600 3 1. 600 3 1. இன்னொரு 5 1. இன்னொரு 15%. ரைட், எங்க பாப்போம். பெருமானம் யாரு? ரைட்,
இன்னொரு நான் போடல, நீ குழம்புறீங்க தானே, அதனால 3 இன்னொரு நிப்பாட்டி இருக்கு. இன் பெருமானம் யார்? இதனுடைய பெருமானம் என்ன? ஐம்பத்தி 53.5. 53.5. 3.5. 53.5. எத்தனை ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். ஆறு சார். 6. 6. ஆறு சார். 6. 6 2 பேரு. ஆறு சார். 6. இல்ல கிரேட் 6 விட குறைவா உள்ளவங்க இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரைட். 6 சார். 6. ரைட் பாப்போம். வேற யாரும் செய்றீங்களா? என்னன்னு கேட்ட பிள்ளைகள், நீங்க செய்யறதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. ரைட், அதை ஒரு 5-6 நிமிஷம் செலவழிச்சு செஞ்சு வேலை இல்லை. ரைட், நம்ம உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது என்னன்னு கேட்டா 45 நிமிஷத்துல 25 கணக்கு செய்யுது. ரைட், ஒரு கணக்குக்கு 2 நிமிஷத்தை விட குறைவா தான் இருக்கணும். ரைட் ரைட், அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா பெருக்கிறதுதான் கொஞ்சம் நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். மெட்ஸுக்கு நல்ல டைம் ஒன்று ஒதுக்கணும். ரைட், மெட்ஸ் அது ஒதுச்சுன்னா மெட்ஸுக்கு டைம் நல்லா ஒதுக்குங்க. ரைட், நல்லா ஒலிம்பியாட் அடுத்து இருக்கு, நிறைய எக்ஸாம் இருக்கு. எல்லா எக்ஸாமுக்கு போட்டு ஒரு நல்ல மெடல்லாம் எடுத்து வைக்கலாம்.
ஏ லெவலில் போயிட்டு உங்களுக்கு லேசாக இருக்கும் அழகா ஏ லெவல் மெட்ஸ் அந்த மாதிரி அந்த துறைக்கு போகிறதுக்கும் லேசாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கடங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட், கொஞ்சம் சிக்கனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட், பாருங்க இங்கே வந்து செஞ்சு வரும். இன்னும் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல, இதுல வேற ஒண்ணுமே இருக்கிறதுனால பயப்பட தேவையில்ல. இன்னும் அப்படின்னா பெருக்கல் தான். ரைட். இப்ப இவரை மட்டும் முதல் செய்வோம், இவரை முதல் செய்வோம். ரைட், 5 இல் ஒன்றின் என்ன பெருக்கல் தான் வகுத்தலுக்கு முன்னுக்கு செய்யறது. நம்ம இனி பெருக்கல்னே போடுவோம். 5 இல் ஒன்றின் 15%. 100 இல் 15 எவ்வளவு? ரைட், 5 இல் 1 இன் 15 எவ்வளவுன்னா பாருங்க, குறுக்கெல்லாம் லேசுப்ப இந்த 5ல் 5 ஒரு முறை 3. ரைட், என்ன ஆன்சர் வருது? 100 இல் 3 வருது. ரைட், இப்ப இவர் முடிஞ்சு. அடுத்து இவர் இங்க எடுக்கிறோம். இவர் என்ன செய்யறோம்? கீழே எடுக்கிறோம். 3 இல் 1 100 இல் 3 எவ்வளவு? ரைட், இங்க பாருங்க ஈஸியா வருது. 3 சுருக்கப்படுது. ஒரு முறை 100 இன் மேல் 1. ரைட், இப்ப இவரை எடுக்கிறோம். 600 இன் 100 இல் 1 எவ்வளவு? இந்த 2 சேவை 2. ரைட், இவ்வளவுதான் வேலை பிள்ளை. நீ கண்ட வாரத்துல இதை போட்டு ஒரு முறையா செய்யணும்னா எக்ஸாமுக்கு செய்ய முடியாம போகுது உங்களுக்கு. ரைட், இப்படி ஒரு சிம்பிளா அப்படின்னா கண்ட ஓயாம எழுதிக்கிட்டுலாம் இருக்கல எக்ஸாமுக்கு. ரைட், நீங்க கொப்பில செய்யக்குள்ள அழகா தெளிவா செய்வீங்க. இவ்வளவுதான் விஷயம். ரைட், முக்கியமான செஷன் இன்னைக்கு. இதை கரெக்டா என்ன செய்யணும்னு கேட்டா இந்த வீடியோ விலங்காட்டி என்ன செய்யணும்னு கேட்டா திருப்பி என்ன வைக்கிறேன் நான் எக்ஸாம் முடிஞ்சுட்டு தானே. ரைட், ரைட், ஓகே. அடுத்து சனிக்கிழமை தான் உங்களுக்கு கிளாஸ்னா. ரைட், ஓகே, பை, தேங்க்யூ. நம்ம சந்திப்போம். பாய்.